ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டே இன் மை ரொட்டீன் தான். நேற்றுக்கு சண்டே எடுத்த விலாக் தான் இது. காலையில் எப்போவுமே நான் தான் பால் காய்ச்சுவேன். காஃபியோ டீயோ எது போடுறதா இருந்தாலும் நான் தான் போடுவேன். எப்போவாவது ஒரு சில டைம் தான் என் ஹஸ்பண்ட் போடுவாங்க. நான் காலையில் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பால் காய்ஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே என்னமோ மிதக்குதேன்னு பார்த்தா ஏலக்காய்லாம் தட்டி போட்டு வச்சுருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா தான் டீ தூள் அவங்களுக்கு போட தெரியாது, எனக்கே போட தெரியாது. அதனால் அவங்களுக்குமே சுத்தமாக தெரியாது, அளவு அதிகமாக போட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டீ தூள்லாம் போட்டுட்டு காலையில் டீ ரெடி பண்ணிட்டேன். எந்திரிச்சது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மணி 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி லாங் வீடியோ எடுக்கல அப்படின்னா இன்னும் கூட தூங்கி எழுந்திருக்கலாம். சரி, வீடியோ எடுக்கிறோன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். இது கொஞ்சம் சீக்கிரம் தான். சண்டேனாலுமே ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பேன். காலையில் 2 பேருமே டீ காஃபி குடிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்களுக்கான டைம் அதில் அவ்வளோ அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி. இப்போ வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் பசங்களை பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் இருக்கிற வேலை பார்த்துக்கணும், அவங்களுக்குமே வெளியில் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். நமக்கான நேரம் எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ கொஞ்சம் நேரம் தான் நம்ம எங்கேயுமே வெளியில் போகிறது வர்றதெல்லாம் கூட அதிகமாக இருக்காது. அதனாலே முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நாங்கள் அந்த டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையில் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டு வீட்டுக்குமே வந்துட்டோம். இன்றைக்கி சண்டே காலையிலே பிரியாணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நேரமாக என்னன்னு தெரியல. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவங்ககிட்டயுமே சொல்லிட்டேன். எப்போவுமே வேணான்னு சொல்லுவாங்க. அவங்களே காலையில் சொல்லும் போதே கொஞ்சம் தேவையா மீன் வேணுமா அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு மீன் சாப்பிட்டே ஆகணும், போகலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, வீடு கதவு லாக் பண்ண போகிறேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்து நம்ம கேலண்டரை செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு வேளை ஏதாச்சும் சஷ்டியாக பிரதோஷம் எதனா வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தா சஷ்டி. அதனால் சரி, ஓகே, நம்ம இதுக்கப்புறம் சிக்கன் மீன் எதுவுமே வாங்க வேணாம். மீன் வாங்கினா கூட நான் மட்டும் தான் அதிகமாக மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பசங்களாம் யாரும் அந்தளவுக்கு மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். ஆனால் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. சிக்கன் வாங்குறதுக்காக தான் வெளில போகணும். அதுக்கப்புறம் சரி, குட்டியாக கொஞ்சம் வெளியில் போகிற வேலையுமே இருந்தது. அதையுமே கையோடு போயிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு மஷ்ரூம் கிடைக்கவே இல்லை. இங்கே சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அங்கே வேணால் மஷ்ரூம் கிடைக்கும். சரி, அதனால் அரிசிலாம் ஊற வச்சுட்டு போயிடலாம். அரிசி ஊற வச்சுட்டா போயிட்டு நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே என்னென்ன தேவையோ போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். நேற்றுக்கே புதினா வாங்கிட்டு வந்தேன், கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு வந்தேன். நான் என்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வரணும், அன்றைக்கி செய்ய முடியாமல் போயிடுச்சு. பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்த்துருந்தாலும் செஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டுருக்கவும் முடியாது. நல்ல வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். பசங்களுக்கும் பொண்ணுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நேற்றுக்கு சடனாக என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நைட்டுக்கு ரொம்ப கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 2 ஹவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் வேணாம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீரக தண்ணி, அதுக்கப்புறம் பூண்டு வச்சு கொடுத்தேன். அந்த தண்ணி தான் வச்சு 2 டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரியாச்சு. டேப்லெட் போட்டாங்க. எப்போவுமே டேப்லெட் போட்டாலும் நமக்கு அந்த சீரக தண்ணி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக போயிடும். அவங்களுக்கு மதியத்துலேருந்து இருக்கான்னு சொல்லவே இல்லை, சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. மித்தி அவ்வளோ ஃபீல் பண்ணிச்சும்மா, அப்பாவுக்கு ரொம்ப முடியலம்மா. நான் கிச்சனில் நைட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன். அவங்களுக்கு எப்போவுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனால் நைட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்லிட்டாங்களா. சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு பாத்திரம் ஃபுல்லாமே கழுவிட்டு இருந்தேன். மித்தி அப்பப்போ என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாம்மா, அப்பாவுக்கு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேம்மா. சோஃபா மேலே உட்காராங்க, எழுஞ்சிக்கிறாங்க, கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க, அவங்களால முடியல, செவுத்து பிடிச்சலாம் நிற்கிறாங்கம்மா, பாருங்கம்மா பாருங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நானும் அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஆனால் ரோஷன் அதெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றிக்கலாம். சும்மா டிவி மியூட் பண்ணிட்டேன். ரொம்ப நமக்கே ஏதாச்சும் கொஞ்சம் வலியாக இருக்குது, ரொம்ப எதனா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போது, உடம்பு முடியாத போது டிவி சவுண்டு வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். ரோஷன் மித்தி 2 பேர்கிட்டையுமே சொல்லிட்டேன், அப்பாவுக்கு உடம்பு முடியல, 2 பேரும் சண்டை போடாதீங்க, அமைதியாக டிவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சவுண்டை மியூட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மித்தியுமே டிவி பார்த்துட்டு தான் இருந்தா. அவங்க அப்பாவை தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தா. டிவி பார்க்கும்போதே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்தா. ரோஷன் அந்த அளவுக்குலாம் கவனிக்கவே இல்லை. அவன் டிவி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தான். அப்போ தான் யோசித்தேன், ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மித்தி சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கும், ஆனால் நல்லா கவனிக்க. எனக்கு கூட ஏதாச்சும் உடம்பு முடியல, நான் அழுதுனா மித்தி கண்ணில் தானே தண்ணி வரும். ஆனால் ரோஷன் அழலாம் மாட்டான். அது நார்மலாக பசங்களே அப்படி தான் போல, வளர்ந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. பொண்ணுங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த கண்ணில் தண்ணி வைக்கிறது மாற மாட்டேங்குது. நான் தண்ணிலாம் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் சரி போயிட்டு அமைதியாக போயிட்டு உட்காந்தா. நேற்றுக்கு தயிர் தான் வச்சுருந்தேன், வேறு எதுவுமே சாப்பிடல. கழுங்கெல்லாம் அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குலாம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுப்பேன்.
நேற்றுக்கு தயிர் வச்சுட்டு பகோடா வந்து வெளியில் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. எப்பயாச்சும் ஒரு டைம்னா பரவாயில்ல. போன வாரமே அதே மாதிரி தான் வந்து பக்கோடா, ஆனியன் பக்கோடா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க தயிர் வச்சு. நேற்றுக்குமே வந்து தயிர் தான் தாளிச்சிருந்தேன். நேற்றுக்கும் அதுதான் சாப்பிட்டாங்க. வேறு எதுவுமே வந்து வீட்டில் செய்யவே இல்லை. அது சாப்பிட்டதுனால ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. இப்போ ஏதாச்சும் நமக்கு எதனா உடம்பு முடியலன்னா தான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்து அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து இதுக்கப்புறம் டைமுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. அதனாலே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து காலையில் வந்து வெளில போகும்போதே நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிடணும். சரி ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். நார்மலாக நான் எப்போவுமே வந்து பிரியாணி செய்கிறேன்னா வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு போட்டுப்பேன். இப்போவுமே வந்து ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன். ஒரு கப்பு பிரியாணி அரிசி போட்டிருக்கேன். போதும் 2 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். வேணும்னா கூட மாவு இருக்குது, வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டுக்கு ஏதாச்சும் தோசை ஊற்றிக்கலாம். அதனால் 2 கப்பு தான் போட்டிருக்கேன். அரிசி க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறிச்சுன்னா கூட சாப்பாட்டு அரிசியும் பிரியாணி அரிசி 2மே ஒன்றா வச்சுருக்கேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வரும்போது நம்பி வந்தேன். இங்கே இருக்கும் அப்படின்ற 100% நம்பிக்கையாக இருந்துச்சு. அதே மாதிரி மஷ்ரூம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவுமே இருந்தது. பேபிகார்ன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு வந்து எடுத்து பார்த்தேன். அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. சரி வீட்டில் வந்து காய் போன வாரம் வாங்கி வச்ச காயும் 2, 3 காய் வந்து சமைக்காமல் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வாங்கினா அந்த காய் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பழம் வாங்கலாம், ஆரஞ்சு தான் இருந்தது. இது 300 ரூபான்னு போட்டிருந்தாங்க 1 கிலோ. அது வந்து ஒரு 4 பழமும் என்னவோ தான் இருக்கும். 150 ரூபா போல். வெயிட் போட்டு பார்க்கல. சரி அதனால் வேணாம், ரொம்ப ஹெவியாக ரேட்டு இருந்தது. பழம்லாம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு பழம் விற்கிற கடையில் போயிட்டு வாங்கினா கூட நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பழம்லாம் வாங்கலை. சும்மா பார்த்துட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ரோஷனுக்கும் மித்திக்கும் வந்து பிஸ்கெட் வாங்கலாமா, இல்லை நமக்கு ஏதாச்சும் தொடப்பு வாங்கலாமா. எப்போவுமே சரி நான் போனால் வந்து இந்த செக்ஷனில் நிற்காமல் வரவே மாட்டேன். ஒரு சில தொடப்பெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஹெவியான ரேட்டாக இருக்கும். அதனால் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இந்த தொடப்பத்தை நான் பார்த்துட்டு வராமல் நாளே கிடையாது. எப்போ போனாலும் சரி இந்த தொடப்பை பார்த்து வச்சுட்டு வந்துடுவேன். இதுவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக அந்த ஆடி ஆஃபர்லாம் நம்பவே மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா எனக்குமே சொல்லி சொல்லி என் மண்டையில் வந்து இதெல்லாம் சும்மா தான் போல, ஆடி ஆஃபர்லாம் எதுவுமே கிடையாது, ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆடி ஆஃபர்னால் விற்காத பொருளெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டுருவாங்க. அதுதான் ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்குமே தெரியாது. சரி அவங்க சொல்லி சொல்லி கேட்டு எனக்குமே வந்து அது அப்படியே பழகி போச்சு. நீங்கள் ஆடி ஆஃபரில் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ வந்து ரொம்ப சண்டை வரும். ஆடி மாதத்தில் துணியே எடுக்காதன்னிடுவாங்க. ஏதாச்சும் மீந்து போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேறு ஏதாச்சும் பொருளாக வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து நம்ப முடியாதுன்னிடுவாங்க. அதனாலே இந்த ஆடி மாதம் வந்து நான் வாயே திறக்க மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வாங்கணுன்னாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூட்டும் போக மாட்டாங்க. அதை அப்படியே விட்டுருவேன். நீங்கள் எதனா ஆடி மாதத்தில் ட்ரெஸ்லாம் வாங்குவீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்குவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அது உண்மையிலேயே ஆடி ஆஃபர்லாம் வந்து ரொம்ப நமக்கு வந்து யூஸாக இருக்குமா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி நம்மள ஏதாச்சும் பழைய ஸ்டாக் வந்து விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். ஓகே வெளியில் போயிட்டு மஷ்ரூமே வாங்கிட்டு வந்துட்டு அந்த தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப வந்து பைசஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து அரைச்சி போட்டதுனால சூப்பராக இருந்தது. 2 பச்சை மிளகாய் போட்டிருந்தேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு இது வரைக்கும் தான் அரைச்சேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பாத்திரம்லாம் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கையோடு வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் வந்து சமையல் பண்ணும்போதே வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டேன். சிங்க்குமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ரோஷன் மித்தி 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிம்பிளாக வந்து முடிச்சிட்டேன் லஞ்ச் வந்து. தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். இது போன மினி விலாக்லேயே வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணால் அந்த அடியில் பாத்திரம்லாம் வந்து சாப்பாடெலாம் ஒட்டாது. இது ரொம்ப அடி கனமான பாத்திரமும் அதனால் ஒட்டாது. கொஞ்சம் நம்பிக்கையாக வந்து செய்யலாம். ஈவினிங் டைம் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் போண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போண்டா செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு டிவி பார்த்துருந்தா நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். சரி எழுந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சு. மணி ஒரு 5 மணிக்கே அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். 6:30 ஆக போகுது. இப்போ தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சிட்டாலுமே வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். கோதுமை மாவு வந்து ஒரு 2 கப் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் ஒரு 3 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கலாம். வெல்லம் தான் எப்பவுமே போடுவேன். இப்போ வெல்லம் வந்து துருவி வைக்கலையா லேட் ஆகிடும். ஸ்நாக்ஸ் பண்ணுறதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த வெல்லத்தெல்லாம் துருவிட்டு போட்டால் இன்னும் டைம் அதிகமாகிடும்.
அதனால் இப்போ வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நாட்டு சக்கரை இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை நமக்கு சீக்கிரமாக முடியுது. ஏதாச்சும் வந்து கொழுக்கட்டை உடனே ரெடி பண்ணோன்னா கூட இந்த நாட்டு சக்கரை போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வெல்லம்லாம் துருவி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, அதனால் அது வெல்லம் துருவுறதுக்குமே டைம் இல்லை. இதில் வந்து ஒரு 1½ கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டிருக்கேன். 3 கப்பு கோதுமை மாவு, 1½ கப்பு நாட்டு சக்கரை. வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுது. சாமி கும்பிட்டா வீட்டில் வந்து வாழைப்பழம் யாருமே சாப்பிட மாட்டோம். சரி, ஆனால் வந்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிடுவாங்களா, சரி அந்த பழம் வந்து வேஸ்ட் ஆகிடும். நிறைய டைம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்வீட் போண்டா வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணிடுவேன். இப்போலாம் சுத்தமாக செய்கிறதே இல்லை. அதிகமாக போட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பழம் மட்டும் தான் போட்டுருக்கேன். ஒரு பிஞ்சளவு வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டால் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்காது. அதனாலே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். என்கிட்ட பேக்கிங் பவுட்ரு தான் இருக்குது, சோடா மாவுலாம் எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம வந்து இந்த போண்டா போடுற பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுட்டாலுமே வேலை முடிச்சிடும். எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துடலாம். போண்டாவுக்கு வந்து டீ தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி டீ தான் போடுறேன். மாதமே வந்து நான் மளிகை சாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா ஏதாச்சும் வாங்கணுன்னா கூட அங்கே தான் போவேன். அங்கே பார்த்து வச்சுட்டு வந்துடுவேன். அந்த விலையை பார்த்துட்டு ரேட்டு பார்த்துட்டுமே வச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து தொடப்பம் வாங்கிட்டு வந்தேன். தொடப்பம் வந்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. நானுமே இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி, போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தொடப்பம் தான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆடி ஆஃபர்லாம் உண்மை தான் போல். அந்த பில்லு வந்து அவங்க கடையோட பில்லு இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 375 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஒரு 250 ரூபா 280 ரூபா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டு வருவேன். இந்த ஒரு தொடப்பம் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும்னுவாங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வருவேன். எப்போவுமே போயிட்டு அந்த செக்ஷனில் அதே மாதிரி தான் நின்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பில்லு பிச்சுட்டு இருக்காங்க. அப்பயுமே நான் கவனிக்கல. அங்கே இருக்கிற ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க போல். அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இது நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆடி ஆஃபரில் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களை நம்பி தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஆடி ஆஃபரில் வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எப்படியும் 250 ரூபா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த ரேட்டில் தான் இருந்திருக்கும். 200 ரூபாய்க்கு மேலே தான் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து 90 ரூபான்னு கொடுத்தாங்களா, சரி பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, வாங்கி தான் பார்ப்போமே. நான் வந்து நார்மலாக வாங்குற தொட்டுமே 90 ரூபா இருக்காது. அதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். 180 220 230 வரும் நான் வாங்குற தொடப்போம். சரி, இது 90 ரூபா தானே, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனா வந்து நம்ம அரிசி பையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு சில பையெல்லாம் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்குது. பெருக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் யூஸ் பண்ணுறோமா, கொஞ்சம் பெருக்கும் போது நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி வருது. இது அநேகமாக பெருக்கு கரெக்டாகிடும்னு நினைக்கிறேன். பெருக்கி பழகிடுச்சுன்னா, நல்லா இருந்ததுன்னா ஆஃபர் முடியறதுக்குள்ளே இன்னொரு தொடப்பம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா சும்மா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டியது தான். இந்த மாதிரி தொடப்பம் நீங்கள் யாராச்சும் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. பெருக்கும் போது இதெல்லாம் வந்து தனித்தனியாக வர மாதிரி இருக்குது. இதை 4 இதை மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது பெருக்கும் போது தனித்தனியாக வருது. தெரியல, வாங்கியாச்சு, யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, டீ வந்து ரெடி பண்ணிவிட்டு போண்டா வந்து போட்டுக்கலாம். போடுறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். அடுப்பு வந்து சிம்லலாம் வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். போண்டா நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாலாம் கிடைக்காது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட் இந்த போண்டா வந்து ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் எமர்ஜென்சியாக வந்து வீட்டுக்கு ஏதாச்சும் கெஸ்ட்டு வந்துட்டா கூட டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துரும். அவங்களுக்குமே அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாதி மாவு வந்து வச்சுருக்கேன். இது நாளைக்கு காலையில் வந்து அவங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் போகிறதுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அதனால பாதி மாவு வச்சுருக்கேன். போண்டா வந்து ஒரு 10 போண்டா கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். டீயுமே வந்து போட்டாச்சு. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போண்டாலாம் சாப்பிட்டுட்டு சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸோட விலாகை முடிக்க போகிறேன். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதான் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.